திருச்சி சுப்பிரமணியபுரம் ராஜா தெருவில் சேர்ந்தவர் சகாய மரியநாதன். 61 வயதாகும் இவர் தலைமை தபால் நிலையம் அருகே ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நடந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். இது குறித்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். சகாய மரியநாதனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். குடும்பத்தாரில் சம்மதத்தின் பேரில் மரணமடைந்த அவரது கல்லீரல் திருச்சி தனியார் மருத்துவமனையில் கல்லீரல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளிக்கும், சிறுநீரகம் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் ஒரு நோயாளிக்கும், மற்றொரு சிறுநீரகம் மதுரை தனியார் மருத்துவமனையில் உள்ள ஒரு நோயாளிக்கும், 2 கண்கள் திருச்சியில் கண் பார்வை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இருவருக்கும், உடலின் தோல் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒரு நோயாளிக்கும் தானமாக வழங்கப்பட்டது. சகாய மரியநாதனின் குடும்பத்தினருக்கு தானம் பெற்ற நோயாளிகள் தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.